கலியுகம் பிறந்து பிரம்மா விக்கிரகஸ்வரூபம் வேண்டி 3 இடத்துல ஏகம் பண்ணுறார். ஒரு இடம் ஜலமாக, ஒரு இடம் காடாகவும் சொல்கிறார். எங்கே விக்கிரகஸ்வரூபமாக சேவிக்கலாம்னு பெருமாளோட தியானம்னு அசுரூபமாக சத்தியவர க்ஷேத்திரத்தில் யாகம் பண்ணால் பிரத்யக்ஷமாகனு சொல்கிறார். உடனே தன் பத்னி இல்லாமல் யாகம் பண்ணுறார் பிரம்மா. சரஸ்வதி கோவம் வந்து க்ஷேத்திரம் ஃபுல்லாக இருளடை பண்ணி இருள் போகணும்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனைக்கு இறங்கி தீபஸ்வரூபமாக தோன்றி வெளிச்சமாக தீப பிரகாசம் சொன்னான். மரகதவல்லி தாயார் நாமம் தாயார் பெருமாள் க்ஷேத்திரம் 3 மங்களாசம் காஞ்சிபுரத்தில் முதல் விதேசம் விளக்குழி பெருமாள் சொன்னான். சுவாமி இங்கே நடக்கிற உற்சவங்கள் சொல்லுங்க. நவராத்திரியில் பிரம்மோத்சவம் தேசிக்கு இருக்கு. சித்திரை ரேவதி உற்சவம். சித்திரை ரேவதி தீர்த்தவாரியா சுவாமி? தீர்த்தவாரி அவதார உற்சவம் அன்னைக்கு தான் தீர்த்தவாரியா? தீர்த்தவாரி கொடியேற்றி 10 நாள் கிடையாது. கொடியேற்றது கிடையாது, ஒரே நாள் உற்சவம். ஆமாம், அவதார உற்சவம். அதுக்கப்புறம் வேறு என்ன உற்சவங்கள் நடக்க சொல்லுங்க. ஸ்ரவணம் பிரதி மாதம் ஸ்ரவணத்துக்கு திருவோணத்துக்கு உற்சவம் நடக்குது. தேசிகர் மாத்திரம் திருமஞ்சனம் இது உற்சவம் ஆனோடனே திருமஞ்சனம் ஆகும். பெருமாள் தேசிகர் எல்லாரும்